அஇஅதிமுகவை கண்டாலே ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அச்சம் ஏற்பட்டு நடுங்குகிறது என இபிஎஸ் தெரிவித்துள்ளார். திருக்கழுங்குன்றம் பேரூராட்சிக்கு அதிமுக செயலாளர் தினேஷ்குமார் தாக்கப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் தொடர்பாக இபிஎஸ் அதில் பதிவிட்டுள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அஇஅதிமுகவை கண்டாலே ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அச்சம் ஏற்பட்டு நடுங்குகிறது என இபிஎஸ் தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள் என்ன? திருக்கழுங்குன்றம் பேரூராட்சியின் செயலாளராக இருக்கக்கூடிய அதாவது அதிமுகவை சார்ந்த தினேஷ்குமார் என்பவர் தாக்கப்பட்டதை கண்டித்து தன்னுடைய அறிவுறுத்தல்படி இன்று செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தில் நடைபெற இருந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்திற்கு தலைமை தாங்க இருந்த அதிமுகவின் அமைப்பு செயலாளரான ஜெயக்குமாரையும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளரான சருமுகம் என்பவரையும் மகளிர் அணியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளையும் சேர்த்து பல்வேறு நிர்வாகிகள் அதிமுகவை சார்ந்தவர்களையும் தொண்டர்களையும் அரசு கைது செய்திருக்கின்றது காவல்துறையை வைத்து என்று தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். சற்று முன்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அந்த போராட்டத்தில் பங்கேற்க சென்ற நிலையில் வாகனத்தில் இருந்து அவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பதிவினை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தை பிடித்திருக்கக்கூடிய பாசிச அரசு தனது ஆட்சியின் அவலங்கள் மக்களுக்கு தெரியவே கூடாது என்று பிரதான எதிர்க்கட்சியின் குரலுக்கு பயந்து அதனை ஒடுக்குவதில் மட்டும்தான் தெளிவாக இருக்கிறதே தவிர ஆக்கப்பூர்வமாக அரசாட்சி செய்து மக்களை காக்கக்கூடிய எண்ணம் துளியும் இல்லை என்று விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். அதிமுகவை கண்டாலே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் மாடல் அரசுக்கு அச்சம் ஏற்பட்டு நடுங்குவது என்பது நாடறிந்த உண்மை என்றாலும் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பாகவே கழகத்தினுடைய அதாவது அதிமுகவின் அமைப்பு செயலாளரை, மாவட்ட செயலாளர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை கைது செய்வது கோழைத்தனத்தின் உச்சம் என்று தன்னுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். அந்த பேரூராட்சியை சார்ந்த நிர்வாகிகளான தினேஷ்குமார் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஜெயக்குமார் திருக்கழுங்குன்றத்தை சார்ந்த நிர்வாகிகளோடு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கைது செய்யப்பட்ட அனைவரையும் ஜெயக்குமார் உட்பட அனைவரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதிவை வெளியிட்டுள்ளார்.